அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே! ஒரு இன்னைக்கு பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனம் என்பது மனிதர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும், தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நான் சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா, முழுமையாக நடந்த ஒரு அனுபவத்தினுடைய பதிவு தான். ஏன் அப்படின்னு கேட்டா, மனம் என்பது ஒரு மனிதனை உயர்த்தி விடுவதற்கு அதுவே மிக சிறந்த ஒரு ஆசானாக இருக்கிறது. அதே மனமே ஒரு மனிதன் தன் வாழ்வியலை இழப்பதற்கும் அதுவே காரணமாக அமைந்து விடுகிறது. மிக அற்புதமான ஒரு வார்த்தை. இதை நினைவு வைத்துக் கொண்டோமே என்றால், நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறிவிடும். மனிதன் தன் மனதினால் தன்னை உயர்த்திக் கொள்ளல் வேண்டும். இழிவுபடுத்திக் கொள்ளல் கூடாது. ஏனென்றால், மனமே கட்டுண்ட ஆன்மாவின் நண்பனும் எதிரியும் ஆகும் என்று ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. எனவே, மனதினால்தான் மனிதர்கள் தன் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளல் வேண்டும். அப்பேற்பட்ட மனம் நமக்கு மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலாக நமக்கு இருக்கிறது. உன்னால் முடியும் என்று நினைத்தோமே என்றால், நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. நம்மால் இயலாது என்று நினைத்தோம் என்றால், நம்மால் எந்த செயலையும் செய்ய இயலாது. அப்ப இதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய மனம்தான் என்பதை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோமோ, அப்பொழுது நமது வாழ்க்கையில் இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. வேணும் என்பது இல்லை, வேண்டாம் என்பது இல்லை, ஏமாற்றமும் இல்லை, விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் நமக்கு இன்பமயமானதாக அமையும். ஆகவே இந்த மனம் என்பதனை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டோமே என்றால், அந்த மனமே அந்த ஆற்றலாக நம்மை வழிநடத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ வாழக்கூடிய வாழ்வியலை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய மனமே அவர்களுடைய வாழ்க்கையை பலவீனமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று ஒருவர் தன்னை அறிந்து, தன் மனதை அறிந்து, மனதையும் இந்த உடலையும் என்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறார்களோ, அப்பொழுது வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே அவர்களுக்கு யோகமாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. எனவே நம்முடைய பிறப்பு என்பது வரம், நம்முடைய வாழ்க்கை என்பது தவம், நாம் உண்ணும் உணவு என்பது மருந்து. இந்த உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்தி நாம் வாழ்ந்தோமேயானால், அந்த வாழ்க்கை என்பது யோகமாக மாறிவிடுகிறது. பிறகு இந்த பிறப்பு நமக்கு தவமாகவே மாறிவிடுகிறது. அப்பேற்பட்ட ஆற்றலாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனதினை நாம் அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், அனுபவிக்க முடியாத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உதாரணமாக, நம்ம பாரம்பரிய வைத்தியராக இருக்கின்ற காரணத்தினால், நாம் சந்திக்கக்கூடிய அன்பர்கள் பார்க்கும்போது, அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மனதினால் தான் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே எம்மை பொறுத்தவரையும் யாம் கற்றுக்கொண்ட வைத்தியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மனதிற்கானது தான் மருந்து. ஏன்னா மனமே ஒருவருக்கு மருந்து. 2வது உணவே மருந்து. 3வது தான் அவர்களது உடலுக்கு தேவையானதா அல்லது மனதுக்கு தேவையானதா என்கின்ற மருந்தை கொடுக்க வேண்டும் என்று தான் நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே எம்மை சந்திக்கக்கூடிய வரவர்களுக்கு மனதையே மருந்தாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் தந்து கொண்டு இருக்கின்றோம். அப்பொழுது நாம் பார்க்கக்கூடியவர்களில் பல பேர் அவர்களுடைய அனுபவத்தை கூறும்போது ரொம்ப வேதனைகளாக இருக்கும். ஒரு உதாரணமாக, ஒரு பெரியவர், ஒரு ஐயா அவர்கள் நம்மிடத்துல வைத்தியத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனந்தமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. ஏன்னா, அவர்கள் தொடர்புல இருந்து ஒரு 4, 5 மாதங்கள் விலகி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு, "என்னாச்சுங்க ஐயா? நல்லா இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இடையில எந்த தொடர்பும் இல்லையே, என்னாச்சு?" அப்படின்போது, "எனக்கு இதயத்தில ஒரு பாதிப்பு ஏற்பட்டு, எனக்கு இரத்த அடைப்பு ஏற்பட்டு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால நான் எங்கேயும் வெளிய போகவும் இல்ல. அதிகமா யார்கிட்டயும் பேசுறதில்ல. நான் அதனால ஓய்வுல இருக்கேன்" அப்படின்னாங்க. "என்னங்கய்யா, நல்லா தானே இருந்தீங்க. நீங்க ரொம்ப தைரியமானவராச்சே. நீங்க எல்லா பணிகளும் நல்லா செஞ்சுக்கிட்டு, உணவ நல்லா மருந்தா எடுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஏங்கய்யா என்னாச்சு?" அப்படின்னேன். "இல்லைங்கய்யா, நான் யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில ஒருத்தர் சொன்னாங்க, இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு சிறுநீர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆ அப்ப அவங்க அந்த மாரி இருக்கவங்களுக்கு இதய அடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய மனதில ஆழமா பதிஞ்சிருச்சு. ஒருவேளை நமக்கும் அந்த மாரி வந்துட்டா என்ன பண்றதோ அப்படின்னு அதையே நினைத்து, 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 நினைத்து எனக்கு அதுவே பலவீனமாகி, உண்மையாலுமே வந்துருமோ, வந்துருமோ என்று நினைத்து எனக்கு உண்மையாலுமே அதுபோல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் அத கேட்டேன்.
ஐயா அதுபோல இது நாள் வரைக்கும் நீங்க வந்து இரவுல தூங்கும்போது உங்களுக்கு அதுபோல சிறுநீர் வந்திருக்குதா? அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க அப்படிலாம் இல்ல. வந்தாலும் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு. அப்ப ஏன் இப்ப இத பதிவ பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் நீங்க ஏன் அத அப்படி எடுத்துக்கிட்டீங்க? பயம்தான். எனக்கு தெரியுது. வயசாயிருச்சு. ஒரு வேளை வந்துருமோ அப்படிங்கிற பயம். அத நினைக்க நினைக்க எனக்கு உண்மையாலுமே வந்து வந்துடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன சொல்றது அதுக்கப்புறம்? அதே மாரி இன்னொரு அன்பர். அதே மாரி YouTubeல பார்த்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வேறு ஏதோ ஒரு வியாதிகளுக்கு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால், அதை வந்து பொதுவாக தனக்கு அது வியாதி இல்லாம இருக்கும். ஆனா, தனக்கு அது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இவங்க இந்த மாரிலாம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு அன்பர் வந்து அதேபோல வந்து YouTubeல ஒரு காணொளி பார்த்துருக்காங்க. சிறுநீர் போகும்போது வந்து நொர நொரையா போச்சுன்னா, உங்களுக்கு வந்து உடல்ல இருக்க சத்தெல்லாம் வெளிய போயிரும். அப்ப கிட்னி எல்லாம் பாதிக்கும். அப்படின்னு அந்த பதிவுகள்ல சொல்லியிருந்திருக்காங்க. இத கேட்டுட்டு அவரு ஒவ்வொரு தடவ சிறுநீர் போகும்போதும், நமக்கு வந்து அது மாரி ஆகுதா, ஆகுதா, ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்றவரு. கடுமையான வெயில்ல நின்னு பெயிண்ட் அடிக்கக்கூடியவரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதிகப்படியான உஷ்ணம், வெப்பம் உடல் அதிகமாக இருக்கும். அப்ப அவருக்கு இயற்கையாகவே வந்து சிறுநீர் போகும்போது, அந்த வெப்பத்தினால வந்து அது மாரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா, இவரு என்ன நெனச்சுக்கிட்டாரு, இந்த பதிவ பார்த்ததுக்கப்புறம், ஆஹா! நம்ம அந்த பதிவுல சொன்ன மாரியே சிறுநீர் போகும்போது, சிறுநீர் நொர நொரையா போகுது. அதனால எனக்கும் அந்த வியாதி வந்துச்சு. கிட்னி சரியில்லாம போயிருமோ! அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. எல்லா டெஸ்ட்டும் போய் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனா வந்து இருந்தாலும் அவருக்கு பயம் போகவே இல்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வேலைக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப இளைச்சு போயிருந்தாரு. பார்க்கும்போது நல்லா இருந்தாரு. ரொம்ப இளைச்சு போயிருந்தாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு இந்த மாரி சிறுநீர் போகும்போது நொர நொரையா வந்ததுன்னா, உ சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அது ஆயிடுச்சோ" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்ட்ட விளக்கமா சொன்னேன். ஏன், எப்படி, எதனால, என்னங்கிறதெல்லாம் நான் கேட்டேன். கேட்கும்போது அவர் சொன்னாரு, "இல்லைங்கய்யா ரிப்போர்ட்லாம் எடுத்தேன். நல்லா இருக்கு" அப்படின்னு. "அது பார்த்ததுலேருந்து எனக்கு இப்படி ஆயிருச்சு" அப்படின்ச்சாரு. அப்பதான் அவர்ட்ட தெளிவா சொன்னேன். "அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அதனால பயப்படாதீங்க. இதெல்லாம் மனதினால் ஏற்படக்கூடியது" அப்படின்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பலவீனம் அப்படிங்கிறது பயம். நம்முடைய பயமும், நம்முடைய பலவீனமும் பிறருக்கு முதலீடாக மாறிவிடும். ஆகவே, மனிதன் தன் மனதினாலே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால், மனமே கட்டுண்ட ஆன்மாவின் நண்பனும் எதிரியும் ஆகிறது. நமக்கு நண்பனாக இருப்பதும் நம்முடைய மனம்தான். நமக்கு எதிரியாக இருப்பதும் நம்முடைய மனம்தான். இதை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமோ, பக்குவப்படுத்திக் கொள்கிறோமோ, ஆட்படுத்திக் கொள்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக அமையும். இதைத்தான் நம்ம தன்னை அறியும் கலையில மனதிற்கான பயிற்சியா நாம குடுத்துட்டு இருக்கிறோம். அனுபவிச்சுட்டு இருக்கிற அன்பர்களுக்கு நெறையாக தெரியும். எனவே அன்பர்களே, மனதினால் தன்னை உயர்த்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். எனவே ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா. நன்றி.